ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது கொஞ்சம் ரிச்சான வித்தியாசமான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி. இது வந்துட்டு கேஷ்யூ நட் சிக்கன் ஃப்ரை. வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே வந்துட்டு ஜூஸியான ஒரு டெக்ஸ்டரோட சூப்பராக இருக்கும் இந்த கேஷ்யூ நட் சிக்கன் ஃப்ரை. சரி, வாங்க டிலே பண்ண வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சூப்பரான கேஷ்யூ நட் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நம்மளோட முந்திரி பவுடர் ரெடி ஆயிடுச்சு, இது இருக்கட்டும். சிக்கன் வந்துட்டு நான் போன்லெஸ் பீசஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிரை சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பிளேக்ஸ் சேர்த்திக்கலாம். சில்லி பிளேக்ஸ் வந்துட்டு வீட்லயே நீங்க ரெடி பண்ணலாம். வரமிளகாவை ஜஸ்ட் இந்த மாதிரி கோர்ஸா பொடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதான் சில்லி பிளேக்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கார்ன்ஃபிளவர் பவுடர் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த முந்திரி பொடி அதையும் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் இதை வந்துட்டு மேரினேட் ஆக விடுங்க. அது மேரினேட் ஆகட்டும். அதுக்கு இடையில நம்ம இதுக்காக தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம், கிரீன் சட்னி. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த தண்டோட இந்த கொத்தமல்லி இதுல சேர்த்திக்கோங்க மிக்சியில. நீங்க இது கூட கொஞ்சமா புதினா இலைகளும் சேர்த்திக்கலாம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வெறும் கொத்தமல்லி தலையிலேயே நீங்க செய்யலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம், ஒரு 4 பூண்டு, கொஞ்சமா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைசியா வேணும்னா இன்னும் அதிகமா கூட நீங்க சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு, ஒரு 1/2 பழத்தோட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கோங்க. விதை இல்லாம சேர்த்திக்கோங்க, விதை இருந்ததுன்னா கசக்கும் சட்னி. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு உப்பு கம்மியா தான் பிடிக்கும், பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டியான தயிரா சேர்த்திக்கோங்க, இல்ல ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிடும். இப்ப இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல தேவையான அளவுக்கு. இப்ப நம்ம சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல நெய் சேர்த்திக்க போறோம். நெய் இல்லைன்னா வெண்ணெய், இது வேணா நீங்க சேர்த்திக்கலாம். இப்ப இதை வந்துட்டு நீங்க ஒருவேளை கிரில் பண்றீங்க அப்படின்னா இப்படியே நீங்க கிரில் பண்ணலாம். இதை வந்துட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க இதுல இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திக்கணும். இதை ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணலாம், இல்ல கிரில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு பொறுத்து நீங்க வந்துட்டு அந்த மாதிரி நீங்க இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாவே நெருப்புல சுட்டும் கூட நீங்க வந்துட்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும், கபாப் மாதிரி. இன்னைக்கு வந்து இதை எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறேன், அதனால இது கூட கொஞ்சமா அரிசி மாவு வந்துட்டு சேர்த்திக்கலாம், இந்த மசாலா எல்லாம் ஹோல்டு பண்றதுக்காக. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதா எண்ணெயில. டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன். இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்துட்டு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா இந்த மசாலா வந்துட்டு அதுல இருந்து பிரிஞ்சு வந்துடும். கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்துட்டு டர்ன் பண்ணி விடலாம் அடுத்த சைடு. இந்த மாதிரி நல்லா டர்ன் பண்ணி விட்டு 2 சைடும் நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டு போறோம். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மசாலா வந்து பிரிஞ்சு வரவே இல்லை. நம்ம கடைசியா அந்த அரிசி மாவு சேர்த்துனதுனால, நீங்க கிரில் பண்றீங்க இல்ல ஆவன்ல வைக்கிறீங்க இல்ல நெருப்புல நிறைய சுடுறீங்கன்னா அந்த அரிசி மாவை வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், அதுக்கு வந்துட்டு தேவையில்லை. பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும், நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. அருமையான நம்மளோட கேஷ்யூ நட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கேஷ்யூ நட் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி கிரீன் சட்னி அப்புறம் மைனஸோட கொஞ்சம் ஆனியன்ஸோட நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.